சந்தித்ததிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நாளைக்கு பிறகு பார்க்குறேன் இல்லையா, 1.5 வருஷம் இருக்குமா, 2020 போயிடுச்சு. இப்போ 21 கூட இவ்வளோ வருஷம் இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இங்கே உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிகமான மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், அந்த வாலிப பிள்ளைகளுடைய பங்கு, மியூசிஷியன்ஸ். ஒரு ஆலயம் தொடங்குவதற்கு முன்பதாகவே தயாராக இந்த நேரத்துக்கு தயாராக நீங்கள் இருப்பது ஒரு சிறப்பான காரியமாக நான் பார்க்கிறேன். ஆண்டவருக்கு இந்த ஒரு சிறப்பான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததுனால ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் இவ்வாறு ஆலய வருகையில் மட்டுமல்ல, திருமறையை புரிந்து கொண்டு எப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த வேண்டும் என்பதில் நிலைத்திருக்க வேண்டும் என்று உங்களை நான் வேண்டுதல் செய்கிறேன், உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரிடத்திலும் நான் ஜெபம் செய்கிறேன். அதற்காக இந்த ஈவுகளை கடவுள் உங்களுக்கு கொடுக்கும்படி 2 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரசங்க குறிப்புக்காக, பிரசங்க பகுதியாக இந்த நம்முடைய சபையினுடைய ஒழுங்கின்படியாக 2 பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதான் சர்மன் டெக்ஸ்ட், உங்களுக்கு தெரிஞ்சது தான். அது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24 to 51 வசனங்களும், அடுத்தது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9 to 20 வசனங்களும் ஆகிய 2 பகுதிகள் பிரசங்க பகுதியாக இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் இன்றைய தினத்திலே ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருந்து சில சிந்தனைகள் முன்பதாக வைக்க ஆசைப்படுகிறேன். வெள்ளிக்கிழமை அன்று ஒரு திருமணத்திலே அருமையான நண்பர் காட்வின் என்பராஜ் அவர்களை சந்தித்து நான் பேசிக்கொண்டிருந்தபோது அவர்கள் சொன்னார்கள், இன்னைக்கு அவர் தான் இருக்கணும் இல்லையா அவங்களோட நீங்கள் பேச வேண்டியது, ஆனால் அவர் வேறு தவிர்க்க முடியாத காரணத்திற்காக அங்கே வேறு இடத்திற்கு சென்றிருக்கிறார். ஆகினாலே என்னை கேட்டபொழுது சரி ஐயா நான் செல்கிறேன் என்று சொன்னேன். அப்போ அந்த பகுதியை சொன்னார், இதில் தான் நானும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன், அதில் பேசுகிறீங்களா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. ஆகினால அதன் அடிப்படையில் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸில் 1ஆம் அதிகாரம் 26 to 51 வசனங்களில் இருக்கிற ஆதியாகமம் 31, 26 to 31, மன்னிக்கவும் 26 to 31 வசனங்களை அது ஒருமுறை நான் வாசிக்கிறேன். வாசித்து அதில் நாம் கடந்து செல்லலாம். ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 துவங்கி 31 வரையிலான வேத பகுதி. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் ஊரும் சகல பிரயாணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதைக்கும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிரயாணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. இந்த பகுதியிலே சில சிந்தனைகளை நான் உங்களோடு வைக்க ஆசைப்படுகிறேன். என்ன சிந்தனைன்னு சொன்னால், கடவுள் படைப்புக்கு காரணம். அதுதான் எல்லாரும் நமக்கு எல்லா சமயங்களும் இருக்குது. படைப்பு, படைத்தவர். படைப்பு வேறு, படைத்தவர் வேறு. அந்த படைப்பு நாம் தெய்வங்களாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று யூத சமயத்திலும் கிறிஸ்தவ சமயத்திலும் இஸ்லாம் சமயத்திலும் சொல்லுகிறது. அதனால்தான் அந்த 10 கற்பனைகளை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும்போது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சமுத்திரத்திலும் எந்த விதமான உருவத்தையோ எதுவும் நீ செய்யக்கூடாது, நீ வணங்கக்கூடாது என்று இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அப்போது இந்த 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்திலே படைப்பினுடைய வரலாற்றை சொல்லுகிறது. இந்த மனிதனுடைய படைப்பு ஒரு சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார் என்று வந்து கொண்டே இருக்கிறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா 31 வசனத்தில், அதுக்கு முன்னால் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்.
25 வசனத்தில், தேவன் பூமியில் உள்ள சகல ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் யாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்போ அந்த ஒரு நாளும் உண்டாக்கப்பட்ட பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வசனம் முடியும் போது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா நல்லது என்று கண்டார் இருக்குது. ஆனால் மனிதனை படித்த பிறகு பார்த்தான்னு சொன்னீங்களா, படைத்த பிறகு பார்த்தீர்கள் என்றால் 36 வசனத்தில், அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும்னா இயற்கை, பிறகு மனிதன் எல்லாவற்றையும் பார்த்து அது மிகவும் நன்றாக இருந்தது என்று கண்டார். அப்போ அங்கதான் மனித பிறப்பு மானுடம் ஒரு சிறப்படைகிறது. இந்த மானுடத்தின் சிறப்பு என்ன, மனிதனை ஆண்டவர் படைத்ததின் நோக்கம் என்ன என்று சில சிந்தனைகளை முன்பதாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக இயற்கை, பிற உயிரினங்கள், இவைகளிலிருந்து மனிதன் எவ்வாறு வேறுபடுகிறான், மனிதனுடைய படைப்பு எவ்வாறு வேறுபட்டு இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். திருமறை சொல்லுகிறது, மனிதன் தவிர பிற யாவும் இறுதியாக அழிந்துவிடும் என்று சொல்லுகிறது. மனிதன் அழிந்து போகிறார், ஆனால் அவன் ஆன்மா அழிவதில்லை, தொடர்ந்து அவன் ஜீவிக்க முடியும், புது சிருஷ்டியாக ஆண்டவருக்குள்ளாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பின்னால் வசனங்கள் பார்க்கலாம். அதன் அடிப்படையில் மனிதன் தவிர பிற யாவும் இறுதியாக அழிந்துவிடும் என்று இயேசு பெருமானே இதை சொல்கிறாரு. மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களிலே நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, 13ஆம் வசனத்தின் பின்பகுதி, சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கூடாது இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானத்தில் உள்ள சத்துவங்களும் அசைக்கப்படும். மார்க் 13 24-25 வசனங்களில் நம்ம வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதே ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்திருந்தால், வெளிப்படுத்தின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை நம்ம வாசித்து பார்ப்போம் என்றால், அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. ஒரு மரம் காத்தாட்சோன்னா அத்தி எப்படி கீழே விழுது, அது மாதிரி நட்சத்திரங்கள் எல்லாம் விழுகிறது என்று இங்கே அந்த வசனம் சொல்லுகிறது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று, வானமும் விலகி போயிற்று என்று சொல்லுகிறார். மலைகள் தீவுகள் யாவும் தாங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின, அதெல்லாம் தனத்துடைய இடங்களை விட்டு அகன்று போயின என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. திருமறையிலே நாம் அதை வாசிக்கிறோம். பேதுரடிகள் எழுதும்போது தன்னுடைய 2வது நிருபத்திலே 3ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே இவ்வாறு எழுதுகிறார். பிற்பகுதி 10வது வசனத்தினுடைய பிற்பகுதி, அப்பொழுது வானங்கள் எல்லாம் வருகையை குறித்ததான செய்திகளாக இருக்கிறது, ஆனாலும் இவைகள் அழிந்து போகிறது என்பதற்காக இந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வானங்கள் மடமட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆக வானம், பூமி, அதில் உள்ள யாவும் அழிந்த பெண்ணும் மீட்கப்பட்ட மனித குலம் என்றும் ஆண்டவரின் சன்னதி முன் இருக்கிறது. அது மனித மானுட படைப்பிற்கு ஒரு சிறப்பை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். 2வது ஒரு சிறப்பான அந்த படைப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் பார்க்கணும் என்றால், 27ஆம் வசனத்தில், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். 26ல் தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்போ கடவுளின் சாயலாக படைக்கப்பட்டவன் மனிதன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஒரு மேலான நிலைமை. நிறைய சிந்தனைகள் இதில் இருக்கிறது. மேன் இஸ் தி கிரவுன் ஆஃப் கிரியேஷன் என்று சொல்லப்படுகிறது. பின்னால் அந்த வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அவன் எல்லாம் டொமினியன் ஓவர் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கடவுள் மனிதனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். இப்படி மனிதன் சிறப்பான ஒரு படைப்பாக ஆண்டவருடைய படைப்பிலே மனிதன், நீங்களும் நானும் மனுக்குலம் முழுவதும் ஒரு சிறப்படைகிறதை நம்ம பார்க்க முடியும். அப்போ 26ஆம் வசனத்தில் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் மடியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக
என்ற வசனம் வருகிறது. இதில் இன்னொரு திருத்துவத்தை பற்றிய கொள்கை இது சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் நான் அதற்குள்ளாக கடந்து செல்லவில்லை. ஏனென்றால் உண்டாக்குவோம் நாம் இதுவரையிலும் வார்த்தையினால் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, உண்டாச்சு, தண்ணீர் உண்டாச்சு, எல்லாம் ஆக கடவுது ஆக கடவுது. இங்கே நாம் உண்டாக்குவோம் என்று சொல்லும்போது தி ப்ளூராலிட்டி ஆஃப் கடவுள் என்கிறது இது இந்த வசனம் நிலைநிறுத்துகிறது என்று சொல்லுகிறவர்கள் விளக்கங்கள் உண்டு. ஆனால் அதிலே நான் கவனத்தை செல்லாமல் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் என்பதின் பொருள் எவ்வாறு நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன் அவர் இமேஜ்? அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர்? லெட் அஸ் மேக் மேன்கைண்ட் இன் அவர் இமேஜ் இன் அவர் லைக்னஸ் என்று NIV-ல மொழிபெயர்த்திருக்குது. இதில் நமது சாயல் அப்படின்றது எபிரேயத்தில் ஒரு சொல் இருக்கிறது என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். செலம், செலம் என்ற அந்த சொல் தமிழில் செலம் என்று சொல்லுகிறேன். அந்த எபிரேய வார்த்தையிலிருந்து வருகிறது. அதற்கு இமேஜ் என்று பொருள், உருவம் என்று பொருள். அதாவது வெட்டி எடுக்கப்பட்டது, ஒன்றிலிருந்து ஒரு மரத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு ஒரு உருவம் செய்து, கல்லிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு ஒரு உருவம் செய்தல். அந்த கல்லிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டோம் என்றால் கல்லினுடைய தன்மைகள் தான் அந்த சிலைக்கும் இருக்கும். மரத்தில் எடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த மரத்தினுடைய சாயலாக அதனுடைய இமேஜாகத்தான் இருக்கும் சொல்கிறாரு. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அதை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 20 வசனம் 4. யாத்திராகமம் அதான் சொரூபம் விக்கிரமம் உண்டாக்குதுன்னா அது வடிக்கப்படுதல், உருவாக்கப்படுதல். ஏன்னா அது இன்னொரு சாயலாக இருக்கிறது என்று. அப்போது இமேஜ் என்று சொல்லும்போது கடவுளுடைய சாயலாக மனிதனை மட்டும்தான் படைக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போது என்ன இது காட்டுகிறது? இதன் பொருள் என்ன என்று பார்த்தால், இந்த கடவுள் நம்மை போன்ற ஒரு தலை, கை, கால் எல்லாம் வைத்த உருவம் உள்ளவராக இருக்கிறாரா? அப்படி என்று சில சிந்தனைகள் இருக்கிறது. இட்டாலியன் ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் மைக்கேல் ஆஞ்சலோ கடவுளின் உருவம் மேக்னோ டை என்ற அந்த பெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அது மனுஷரை போல தான் வரைஞ்சிருக்கிறாரு. ஃபேமஸ் ஒரு உருவம். ஆனால் இங்கே எதை சொல்லுகிறது என்றால், சாயல் என்று சொல்லும்போது நம்மை போன்ற கை கால்களை உடைய கடவுள் என்று அதை நாம் சொல்ல முடியாது. ஆனால் கடவுளின் தன்மைகளை நம்மிடத்திலே மனிதனிடத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுதான் படைப்பிலே மனிதன் உயர்ந்த நிலையை காட்டுகிறது. வேறு எதுவும் அல்ல. இயற்கையிலிருந்தும் மற்ற மிருக ஜீவன்களிலும் பிற உயிரினங்களிலிருந்தும் நம்மை உயர்த்தி காட்டுவது கடவுளின் தன்மையை நம்மிடத்திலே கடவுள் நம்மிடத்தில் வைத்தார் என்பதுதான். அதெல்லாம் ஒரு ஆசிரியர் சொல்றாரு, சஜஸ்ட் தட் காட் வாஸ் இன் எசன்ஸ் தி பேட்டர்ன் ஆஃப் த பர்சன்ஹுட் ஆஃப் மேன். மனிதத்தன்மை, கடவுள் தன்மை, இந்த தன்மைகள் சாயலாக இருக்கிறது. பீயிங் மேட் இன் தி இமேஜ் ஆஃப் காட் இஸ் நாட் ஸ்பீக்கிங் அபவுட் த மெட்டீரியல் பார்ட் ஆஃப் மேன். என்ன மாதிரியே அவருக்கும் கை கால்லாம் இருக்குது என்று நாம் நினைக்கக்கூடாது. சில சிந்தனைகள் அது மாதிரி இருக்குது. இந்து சமய நண்பர்கள் நிறைய கடவுளர் உருவங்களை வைத்திருக்கிறார்கள். அதில் பெரும்பாலான உருவங்கள் மனிதர்களை போல காணப்படுகிறது. மிருகங்கள் பல கலாச்சாரங்களில் அது இருக்கிறது. இஸ்லாம் அதுக்கு தான் கடவுளுக்கு எந்த உருவமும் கொடுக்கல. அவங்க வேறு கடவுள் உருவமற்றவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. தமிழ் நூல்களில் கூட கடவுளுக்கு உருவம் இல்லை. ஓர் உருவம் ஓர் நாமம் மற்றவருக்கு, ஓர் உருவம் ஓர் நாமம் இல்லாருக்கு 1000 திருநாமம் சூட்டி தெல்லேடும் கொட்டோமே என்று மாணிக்க வாசகர் பாடுகிறார். ஒரு உருவம் கிடையாது, உருவம் கிடையாது சொல்லுது என்று அங்கே தமிழ் நூல்களிலே, பக்தி நூல்களிலே இருக்கிறதே பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு பெருமான் அதை சொல்கிறார். என்ன அவர் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் அந்த 3ஆம் அதிகாரத்திலே நாம் படித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் கடவுள் ஆவியாக இருக்கிறார், தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று அந்த சமாரியா ஸ்திரீயிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறப்ப, ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவரை போல அவருடைய சாயல் என்று சொல்லும்போது அவருடைய குணாதிசயங்களை, மனிதன் கடவுளின் தன்மைகளை
பிரதிபலிக்கிறவனாக இருக்க வேண்டும். அந்த தன்மைகள் தான் கடவுளுக்கு நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு உதாரணமாக விளங்கக்கூடியதாக இருக்குது. கடவுளின் தெய்வீக தன்மையிலே பங்குள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் அது வழியே உருவத்தினால் ஒன்றுபட்டது என்று சொல்ல முடியாது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரத்திலே பவுலடிகளார் 21ஆம் வசனத்திலே 24ஆம் வசனத்திலே இவ்வாறு எழுதுகிறார்: மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரிப்பித்துக் கொள்ளுங்கள். அப்போது தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் என்று சொல்லும்பொழுது தி attributes ஆஃப் காட், தி நேச்சர் ஆஃப் காட், கடவுளுடைய தன்மைகள் எப்படி இருக்கு சொன்னால், நீதியிலும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று பவுலடிகளார் எபேசு நிருபத்திலே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போது வசனம் 25ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா எபேசியர் 4:25 யாருன்னா எடுத்தீங்களா? இருங்க. பொய்யை கலைந்து மெய்யை பேச கடவன் மற்றவர்களோட. அப்புறம் 25ஆம் வசனம் முடியுது. கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமரிப்புக்கு முன்பதாக உங்கள் எரிச்சல் தனியை கடுவது. அப்போ பின்னால் 32ஆம் வசனங்களை வாசிங்க. இதுதான் தேவ சாயல். இந்த சாயலிலே தான் நம்மை ஆண்டவர் படைத்திருக்கிறார். படிங்க. கசப்பும் கோபமும் மூர்க்கமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். தேவ சாயலாக ஆண்டவர் மனிதனை படித்தார் என்று பார்க்கிறோம். அப்போ தேவன் சாயல் மனிதனுக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை காட்டுகிறதாக நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக அந்த தன்மைகள், இரண்டாவதாக இருவருக்கும் உள்ள ஒரு உறவு, மனிதனுக்கும் கடவுள். இந்த உறவு படைப்பின் பிற உயிரினங்களுக்கோ இயற்கைக்கோ இல்லை. ஒரு வானத்திற்கோ பூமிக்கோ பிற பறவைகளுக்கோ பறவை இனங்களுக்கோ இல்லை. அது மனிதனுக்கு மட்டும் இருக்கிறது. 15ஆம் அதிகாரம், யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சிறப்பான ஒரு செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் 15ஆம் அதிகாரம் ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறாருனால ஒரு சிறப்பான 4ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா 4-8 வரைக்கும் படிக்கலாம்னா நான் ஒரு சில வசனம் மட்டும் சொல்கிறேன். 4ஆம் வசனத்தில், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. அப்போது கடவுள் மனிதன் இருவரும் ஒன்றித்திருக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான சத்தியத்தை இயேசு பெருமான் தாம் வாழ்ந்த காலத்திலே நம்முடைய அடியவர்களுக்கு போதித்திருக்கிறார். அவர்களுக்கு மட்டுமல்ல, இன்றும் திருச்சபைக்கு மட்டுமல்ல, உலகத்தாருக்கும் அனைவருக்கும் இந்த போதனையை ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்ப்போம். தொடர்ந்து அந்த 8 வசனங்களை நம்ம படித்து பார்ப்போம் என்றால் என்ன சொல்றாருன்னா, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அது பின்பகுதி, நீங்கள் மிகுந்த கனியிலே கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இப்போ கடவுளுடைய தன்மைகள் அவரோடு இல்லை, நிலைத்திரலவென்றால் நம்ம கனி கொடுக்க முடியாது. அதுதான் அவர் சொல்றாரு. 8ஆம் வசனத்தில், என் பிதா மகிமைப்படுவார். 8ஆம் வசனத்தில் சொல்லும்போது நம்ம அவரோடு நிலைத்திருக்கும் போது என் பிதா மகிமைப்படுத்துவார். மனிதன் கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்பது இன்னொரு செய்தியாக மனிதனை படைத்ததில் நாம் பார்க்கிறோம். என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராக இருப்பீர்கள். அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் படைப்பில் மனுஷனுடைய கடவுள் ஒருவருக்கு ஒருவர், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே போன்று நீங்கள் சகோதரர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறார். இதுதான் கனி கொடுக்கிற காரியங்களிலே ஒரு காரியமாக ஆண்டவர் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். இது படைப்பிலேயே ஆரம்பிக்கிறது. அதுதான் கடவுளின் சாயலாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுளை மகிமை, மூன்றாவதாக கடவுளை மகிமைப்படுத்தவும் அவரை தொழுது கொள்ளவும் மனிதன் படைக்கப்படுகிறார். நேச்சர் டஸ் நாட் வர்ஷிப், தே டு நாட் வர்ஷிப் காட். ஒரு காக்காவோ குருவியோ காலில் எழுந்து போய் இறத்தேறதுக்கு முன்னால் வீட்டில் முட்டி போட்டு ஜெபம் பண்ண போதுங்களா? மாடு காலில் எழுந்திருக்குது, எறும்பு மாடு எழுந்திருக்குது, அல்லது பசு மாடு ஏன்னு சொன்னால் சாப்பிட போயிடுது. சரிதானுங்களா? சூரியன் உதிக்கிறது, தன் பணியை நன்றாக செய்கிறது,
அது என்ன காலையில் என்ன நான் சூரிய வணங்குகிற மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் சூரியனை எதையும் வணங்குவதில்லை. இயற்கையில் அப்படி இல்லை. இப்போ கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் மனிதனை உண்டாக்குகிறார். அவன்தான் கடவுளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அவன்தான் கடவுளின் தன்மைகளை, நீங்களும் நானும் தான் கடவுளின் தன்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். சங்கீதம். ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை கொண்டு வருகிறது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இயற்கை கடவுளுடைய சத்தத்தை கேட்கிறது என்று வசனங்கள் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் மனிதர்களாகிய நீங்கள் கேட்கவில்லை என்று மனித நிலைமை, கெட்டுப்போன மனித நிலைமையை திருமறையிலேயே நம்ம படிக்க முடியும். சங்கீதம் 19 நீங்கள் வாசித்தீங்கன்னா நல்லா தெரியும். முதல் 4 வசனங்களில் முதல் வசனம் மட்டும் வாசிங்க. அங்கே என்ன சொல்றார் பாருங்க. இயற்கையை கடவுளை மகிமைப்படுத்துகிறது என்பதற்கு சிறப்பான ஒரு வசன பகுதியாக அதை நான் பார்க்கிறேன். என்ன பாருங்க, அது என்னது? சங்கீதம் 19:1. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பாருங்க, ஆகாய விரிவு கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பொழிகிறது, அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, கேட்கப்படுவதில்லை, ஆனாலும் அவைகள் கேட்கிறது. அப்போ இயற்கை கடவுளை மகிமைப்படுத்துகிறது, அவருடைய கிரியை படைப்பை சாட்சியாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். வானமும் பூமி கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறது என்ற வசனங்கள் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்க்க முடியும். உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மனிதர்களிடத்திலே பேசிய கடவுள் வானம் பூமி இடத்திலே பேசுகிறார். பேசி என்ன சொல்றோம்னா, இவை என் கேட்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உபாகமம் 32:1. வானங்களே செவிகொடு, நான் பேசுவேன், பூமியே கேளுங்கள், என் வாய்மைகளை கேட்பாயாக. அப்போ என்ன அர்த்தம்னா, வானமும் பூமியும் கடவுளுடைய வசனங்களை கேட்கிறது. அவைகள் நிலையாக இருந்தால் கூட அவைகள் கேட்கிறது, சீரியஸாக எடுத்துக்கொள்ளுது. நம்ம அதை எடுத்துக்கொள்கிறோமானா கஷ்டம் தான். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் இன்னொரு குறிப்பை நீங்கள் பார்க்க முடியும். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் இவ்வாறு நமக்கு அதை நாம் வாசிக்கிறோம். ஓசியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உடன்படிக்கை எங்க செய்றாரு பாருங்க. ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்றாரு, ஈசா கூட உடன்படிக்கை பண்றாரு. இந்த உடன்படிக்கையின் தேவன் என்று நீங்கள் வேதங்கள் முழுவதும் பார்க்க முடியும். இங்கே ஆகாயத்து பறவைகளோடும் ஊரும் பிரயாணிகளோடும் உடன்படிக்கையை நான் பண்ணுகிறேன். என்ன விதமான உடன்படிக்கை என்று இங்கே சொல்லவில்லை. ஆனால் மனிதனிடத்திலே எப்படி அவர் உடன்படிக்கை செய்கிறாரோ அப்படியே இயற்கை இடத்திலும் ஆண்டவர் உடன்படிக்கை செய்கிறார். அப்போ இயற்கை இந்த ஒரு உன்னதமான நிலையில் இருக்கிறது. அதைவிட உன்னதமான நிலையிலே மனிதர் படைப்பு நீங்களும் நானும் இருக்க வேண்டும், எல்லாவற்றிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தன்னுடைய இமேஜ் என்னுடைய சாயலாக படைத்தார் என்று சொல்றாரு. இன்னும் விசேஷமாக பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனத்தில், அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். எப்படி அதுங்க கம்யூனிகேஷன் பிட்வீன் தி ஹெவன்ஸ் அண்ட் தி எர்த் எப்படி இருக்கிறது பாருங்க. பூமி தானியத்துக்கும் திராட்சரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும், இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகளை சொல்லி இதன் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு பாடத்தையும், இஸ்ரவேல் மக்களுக்கு எச்சரிப்பையும், இஸ்ரவேல் மக்களுடைய எண்ணத்தை தூண்டுபடியாகவும் ஓசியா தீர்க்கதரிசியின் மூலமாக இந்த வசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் கடவுளுடைய சாயலாக நாம் படைக்கப்பட்டோம் என்பதற்கு. அப்போது மனிதன் கடவுளை படைப்பதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக நாமும் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா செய்கைகளிலும் ஒரு பாட்டு ஒன்று, நல்ல பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த பாடல்களெல்லாம் எப்படி அவர்கள் எழுதுகிறார்கள். சாதாரண
திரைப்படங்களிலே சினிமாக்களிலே வருகிற பாடுங்கள். பாட்டுடை தலைவன் என்றே உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன். பாட்டுடை தலைவன் என்றே உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன். The very existence I live is to praise you and worship. நீரேன் பாட்டிற்கு தலைவன். ஆற்றுப்படை என்ற தமிழ் இலக்கியங்களை சொல்லுவார்கள். ஒரு பாட்டிற்கு தலைவனாக வைப்பதில், பாட்டிற்கு தலைவன் என்றால் அவர் இறைவன், தலைவன் என்றாலே இறைவன் என்று பொருள். பாட்டுடை தலைவன் என்றே உன்னை வைத்தேன், உன்னை பாடி தொழுவதற்கே என்னை வைத்தேன். இந்த உறவை இப்படி ஒரு உறவு சொல்றாங்க. இன்னும் மணவாளன் மணவாட்டி உறவோடும் கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவைன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் நிறைய இடங்களிலே ஆண்டவர் சபையை குறித்து சொல்லும்போது அதை சொல்லி இருக்கிறார். இன்னொரு பாட்டு சொல்லுது, மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, உடலெடுத்தேன் உன்னை மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, உடலெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. பாட்டுங்க, சினிமா பாட்டுங்க. See, nature brings glory to the Lord. An ordinary man, a media, that is the glory of God. You find it hidden there. கடவுள் எங்கு வியாபித்திருக்கிறார். எல்லாம் அது ஆபிரகாம், இந்த கல்லுகளினாலே ஆபிரகாம் பிள்ளை உண்டாக முடியுன்றார் ஆண்டவர். நம்ம இவைகளெல்லாம் தூரமானவைகள் என்று நினைக்கிறோம், இவைகள் அருகாமையில் தான் இருக்கின்றன. அப்போ கடவுளுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். மூன்றாவதாக. நான்காவதாக 28ஆம் வசனத்தில் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அந்த வசனத்தை நாம் சிந்திப்போம். கடவுளுக்கு கடவுளின் தன்மைகளை நாம் பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். அதை தொடர்ந்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது இதுக்கு 2 விதமான வியூஸ் சொல்லப்படுகிறது. என்னன்னா, டொமினியன் ஓவர் என்றால் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள், நீங்கள் கடவுள் மாதிரியே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது சமீப காலமாக அதை வேறு விதமாக சொல்லுகிறார். அதையும் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டு கொள்ளுதல் என்றால் இயற்கையை நீ பராமரிக்க வேண்டும், ஸ்டூவர்ட்ஷிப் என்பது தான் சொல்லப்படுகிறது. நம்ம பார்க்கிறோம். உபாகம புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் ஒரு சிறப்பான வசனம் இருக்குது. சண்டைகள் நடக்கிற காலங்களில் அந்த பயிர்கள்லாம் அழித்துடுவாங்க, மரங்களை வெட்டிடுவாங்க. இதெல்லாம் சாதாரணமாக நடந்த விஷயங்கள். அங்கே கூட என்ன சொல்றாரு, மரங்களெல்லாம் நீ வெட்டக்கூடாதுன்றது, அது உனக்கு பயன்படும். சண்டையின் காலத்தில் கூட 20ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் எடுத்துக்கலாமா, வாசிக்கிறீங்களா? மரங்களை வெட்டி சேதம் பண்ண, அது என்ன சொல்றாரு, அது உனக்கு பயன்படும்ன்றாரு. அப்போ destruction of nature even during the war time was not advisable by God in those days. பின்ன அதான் இன்றைக்கி வளங்கள் அழிக்கப்படுகிறது, சுரங்கங்களினால இயற்கையின் வளங்கள் அழிக்கப்படுகிறது, மலைவாழ் மக்களுக்கு துன்பங்கள் வருகிறது என்று அநேகர் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு பெருமானுடைய திருமறை செய்தியின் அடிப்படையில் தான் அதை சொல்லுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போது ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஸ்டூவர்ட்ஷிப் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரிந்த ராமலிங்க சுவாமிகளுடைய பாடல் வரிகள் ஒன்று இருக்கிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், பசியினால் இளைத்து வீடுதோர் இறந்து பசியார அயர்ந்த வெற்றரை கண்டுள்ளம் பதைத்தேன் என்று சொல்லுகிறார். வாடிய பயிரை கண்டபோது கூட, பசியால் இருப்பவர்களை கண்டபோது கூட நான் துடித்து போனேன் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அது வள்ளலாரின் உள்ளமாக இருக்கிறது. அதுதான் மார்க் 8ஆம் அதிகாரத்தில் இன்னைக்கு நம்ம படித்தோம். கிறிஸ்துவின் உள்ளம் 1ஆம் அதிகாரத்தில், மார்க் 8ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லாத போது ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் என்றார். 4 நாளாக வந்து எல்லாத்தையும் கேட்டுங்கிறாங்க, பிரசங்கத்தை கேட்டுங்கிறாங்க. அது என்ன சொல்றார் பாருங்க, அவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்லை. வெரி ஸ்மாலஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் டீட்டெயிலாக ஆண்டவர் கவனிக்கிறார் பாருங்க. அவர்களை நான் விரும்பியாய் அனுப்ப மாட்டேன், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் என் உள்ளம் தவித்தது என்கிறார் வள்ளலார். ஜனங்களுக்காக, இது வள்ளலாருக்கு முன்னாலே சொல்றது. அது இங்கேருந்து கூட இந்த சிந்தனை எடுத்திருக்கலாம். அது ஆராய்ச்சியில் நான் செய்யலை, ஆனால் எடுத்திருக்கலாம். பசியின் கொடுமையை கூட தாங்க முடியாத பயிர்கள் எப்படி வெந்து போகிறதோ அதை விட உயர்நிலையிலே மனிதனை வைத்து கடவுள் நம்மை
படைத்திருக்கிறார் என்பது இந்த படைப்பின் வரலாறு நமக்கு சொல்லுகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்துதான் எலியா இந்த காகங்கள் மூலமாக பிழைப்பூட்டுகிறார் என்று பார்க்கிறோம். அதே எலியாவை சாரிபாத் விதவை வீட்டிற்கு அனுப்புகிறார். அந்த வசனம் 12 பட்சங்கள்லாம் பசியின் கொடுமை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா இதான் லாஸ்ட் ரிசோர்ஸ். இதை சாப்பிட்டுட்டாங்க செத்து போயிடுவோம். Because we can no more survive because there is no food. ஆனால் அங்கே ஆண்டவர் வராது. என்ன சொல்றாரு நீங்கள் படிச்சீங்கன்னா பின்னால் 15ஆம் வசனத்தில் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அந்த பானையில் மாவு குறையவில்லை, எண்ணெய் குறைந்து போகவில்லை, பஞ்சம் முழுதும். நாட்டிலே பஞ்சம் உள்ள நாள் எல்லாம் வீட்டிலே பஞ்சம் என்பதில்லை அம்மா அம்மம்மா. நாட்டிலே பஞ்சம், வீட்டிலே பஞ்சம் இல்லை. This is how God provides. இதுதான் உள்ளம், மனிதர்களுக்காக தவிக்கிற உள்ளம். இந்த நேச்சர், காட்ஸ் நேச்சர் should be reflected in us. அதனால தான் தர்மம் செய்கிறது, அதனால தான் சோஷியல் ஒர்க் பண்ணுறது, அதனால் அநேக காரியங்களை நாம் செய்கிறதை பார்க்கிறோம். Made in the image of God is to reflect the attributes and nature of God. கடவுளுடைய தன்மைகளையும் அவருடைய குணாதிசயங்களையும் மனிதர்கள் வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட ஒரு பொருளாக இருக்குது. அது என்ன? அது 4 காரியங்களை சுருக்கமாக சொல்ல வேண்டும். Glorifying the God, witnessing to God, doing good deeds, கனி கொடுத்தல். இந்த காரியங்கள் எல்லாம் இமேஜ் இருக்கு. இந்த இமேஜை நாம் கெடுத்து கொள்ளக்கூடாது. இதை ரினியூ பண்ண முடியும். ஆண்டவருக்குள்ளாக அது முடியும். அப்போ தொடர்ந்து ஆண்டவருக்குள்ளாக நான் நிலைத்திருந்து கனி கொடுக்கவும், கடவுளுடைய தன்மைகளை நீங்களும் நானும் நம் வாழ்நாளிலும் சமுதாயத்திலும் வெளியிலே காட்ட, ரிஃப்ளெக்ட் பண்ண, அவர்கள் அதை உலகத்தாருக்கு எடுத்து காட்ட நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஜெபம் செய்வோம்.